أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரிகளே, தாய்மார்களே, ஒவ்வொரு வாரமும் இந்த பள்ளிவாசல் நடைபெற்று வருகின்ற தர்பியா நிகழ்ச்சியில் கலந்து நீங்கள் பயன்பெறுவதை போன்று இன்றைய தினத்திலும் இந்த பள்ளிவாசல் அமர்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒரு சில செய்திகளை படித்துக் கொள்வதற்காக நீங்கள் எல்லோரும் உட்கார்ந்திருக்கிறீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சகோதரர்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்துவார்கள். இறை இல்லங்களில் ஏதாவது ஒரு இறை இல்லத்தில் ஒன்று கூடி ஒரு கூட்டம் அல் குர்ஆனை ஓதி தங்களுக்கிடையே யாரெல்லாம் படித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு 4 விதமான பாக்கியங்களை, சிறப்புகளை கொடுப்பான் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். அதுல முதலாவதாக சொன்னார்கள், சக்கீனா என்று சொல்லக்கூடிய மன நிம்மதியை அல்லாஹ் தருகிறான். இரண்டாவதாக சொன்னாங்க, ரஹ்மா என்று சொல்லக்கூடிய அருளை தருகிறான். மூன்றாவதாக சொன்னாங்க, இந்த தர்பியா வகுப்புல அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிச்சுட்டு யாரெல்லாம் வெளியில போவாங்களோ அவர்களை மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்வார்கள் என்றும், நான்காவதாக சொன்னார்கள், அந்த அடியார்களுடைய பாவங்களை அல்லாஹ் உடனடியாக மன்னிப்பான். இங்க கலந்து கொள்ளக்கூடிய சகோதரிகளை அவர்கள் ஒவ்வொருவரையும் பற்றி அல்லாஹ் மலக்குமார்களோட பேசுவான். மலக்குமார்கள் இந்த செய்திகளை பற்றி அல்லாஹ்விடத்தில் சொல்வார்கள், நான் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டேன், அதற்கு நீங்க சாட்சியாக இருங்கள் என்பதாக அல்லாஹ்வே சொல்வான். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வீட்டிலிருந்து படிக்கிறத விட இந்த மாதிரியான பள்ளிவாசலுக்கு வந்து நம்ம படிக்கிறதால எங்களுக்கு இந்த 4 விதமான சிறப்புகளும் என்ன செய்ய எங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தர்பியா நிகழ்ச்சியில முக்கியமான ஒரு தலைப்பு தான் பிறரது குறைகளை மறைத்து வாழ்வோம். அடுத்தவங்களோட குறைகளை நாங்க பகிரங்கப்படுத்தாம, நம்மளுக்கு அந்த குறைகள் தென்பட்டாலும் தெளிவாக தெரிந்தாலும், அந்த குறைபாடுகள் உண்மையாக இருந்தாலும், எங்கட கண்களால கண்ட குறைகளாக இருந்தாலும், இஸ்லாம் எங்களுக்கு ஒரு அழகிய ஒரு வழிகாட்டுதலை சொல்கின்றது. இந்த உலகத்தில் அதுகளை நீங்களை மறைச்சி வாழும். அந்த குறைகளை நாங்க அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்துறதால, அந்த குறைபாடுகளை எங்கட சந்தோஷத்துக்காக நாங்க அதை வெளியில சொல்றதால, அல்லது எங்களுக்கு அவங்கள் மீது இருக்கின்ற ஒரு வெறுப்பின் காரணமாக அந்த குறைகளை நாங்க அடுத்தவங்களுக்கு சொல்லி அதில் நாங்க மகிழ்ச்சி அடைகிறதின் காரணமாக ஒரு சகோதரியுடைய ஒரு மானம் போறதுக்கு, ஒரு சகோதரனுடைய ஒரு மானம் போறதுக்கு, அவங்க வெளியில போறதுக்கு ஒரு தடையாக நாங்க எல்லாம் இந்த உலக வாழ்க்கையில் இருந்துடக்கூடாது. குர்ஆனிலும் ஹதீஸிலும் நாங்க நிறைய புரட்டி பார்த்தா பிறரது குறைகளை அம்பலப்படுத்துகின்றவர்களுக்கு, அதை 4 பேருக்கு சொல்லி மகிழ்கின்றவர்களுக்கு, அதனால சந்தோஷப்படுகின்றவர்களுக்கு அல்லாஹ் ஏராளமான தண்டனைகளை சொல்லி வச்சிருக்கிறான். அதே நேரம் அந்த குறைகளை நம்ம கண்டும் காணாத மாதிரி நம்மட காதையும் எங்கட வாயையும் யார் இந்த உலகத்துல பாதுகாத்து வாழ்கிறார்களோ, குறைகளை கண்டாங்க, யதார்த்தமாகவே உண்மையாகவே இருக்கிறார்கள் எல்லாம், இப்படி எல்லாம் தெரிஞ்சும் அதுகளை பிறருக்கு நாம சொல்லாம நாங்க அதை மறைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நாளை மறுமையிலே அல்லாஹ் எங்களுக்கு மிக பெருமதியான வெகுமதிகளை வைத்திருப்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். பொதுவாக எல்லாருமே குறை உள்ளவங்க தான்.
நம்ம எல்லாருமே குறை உள்ளவர், நம்ம எல்லாரும் தவறு செய்யக்கூடியவர். குறையில்லாத மனிதர்கள் இந்த உலகத்துல யாருமே இல்லை. தவறு செய்யாதவர்கள் இந்த உலகத்துல யாருமே இல்லை. சில நேரங்கள்ல அந்த குறைபாடுகள் ஒரு உடலியல் ரீதியான குறைபாடுகளாக இருக்கலாம். நம்ம ஒருத்தரை பார்க்கிறோம், அவருடைய உடலியல் ரீதியான குறைபாடுகள் அவர்கிட்ட தென்படக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். சில நேரங்களை நம்ம பார்க்கிறோம் எப்படின்னா, சில தவறுகளை அவர்கள் செய்திருப்பார்கள், சில பாவங்களை செய்திருப்பார்கள், சில மானக்கேடான விஷயங்களை செஞ்சிருப்பாங்க. அந்த தவறுகளையும் நாங்க என்ன செய்யறோம், மனிதர்களை நிறையவே நம்ம பார்க்கிறோம். மார்க்கத்துக்கு முரணான நிறைய விஷயங்களை ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சில நேரம் அது ஒரு ஷைத்தானுடைய ஒரு தூண்டுதலின் ஊடாக, யாருமே என்ன பார்க்கலன்ற ஒரு தைரியத்துல, சில நேரங்கள்ல அது என்ன, அது ஒரு கணவனா இருந்தா மனைவியோடு இருக்கிற கோபத்துல, ஒரு மனைவியாக இருந்தா கணவனோடு இருக்கிற கோபத்துல, இந்த மாதிரியான சில தவறுகளை, மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை உலகத்துல ஏராளமானவர்கள் செய்கிறார்கள். சில நேரம் உங்களோட ஹஸ்பண்ட் செய்யலாம், நீங்க செய்யலாம், உங்களோட பிள்ளைகள் செய்யலாம், பக்கத்து வீட்டுக்காரன் செய்யலாம், எங்கட தாத்தா தங்கச்சி செய்யலாம், எங்கட நானா தம்பி செய்யலாம், எங்கட நானா தம்பிட மனைவி மாறி மைனி மாறு செய்யலாம், என்னுடைய மருமகள் செய்யலாம், என்னுடைய மருமகன் செய்யலாம். இந்த நேரத்துல ஒரு முக்மீனான ஒரு தாய் அல்ல ஒரு முக்மீனான ஒரு ஆண் மகன் இந்த மாதிரியான தவறுகளை கண்டா, நாங்க எங்களுக்கு ஏலமாக இருந்தா, சக்தி இருந்தா, அந்த தவறுகளை நம்ம பகிரங்கப்படுத்தாம சம்பந்தப்பட்டவர்களிடம் தனிப்பட்ட முறையில் நமக்கு சொல்லி அவைகளை திருத்துவதற்கு நமக்கு சக்தியும் பலமும் உடம்புல தெம்புமாக இருக்குமா இருந்தா நாங்க அந்த வேலையை செஞ்சுட்டு போறோம். எங்கட மகள் தவறு செஞ்சா நம்ம மகளை கூப்பிட்டு திருத்துவோமா இல்லையா? அப்படியா இல்லையா? எங்கட மகள தவற நாங்க சொல்லுவோமா? வழியுது. எங்கட மகள தவற நாங்க சொல்ல மாட்டோம். எங்கட மகன் தவறு செஞ்சா நான் என்ன செய்வேன்? 4 பேர்கிட்ட முன்னுக்கு எங்கட மகன் குறைகள் எல்லாம் சொல்லுவேனா? குறை செஞ்சிருந்தாலும் சொல்ல மாட்டேன். உங்களோட பிள்ளைகள் யாராவது 7ஆம் 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு வகுப்புல படிச்சா அதிபுறங்களை எல்லாம் கூப்பிட்டு 9ஆம் ஆண்டு பிள்ளைகள் எல்லாம் ஒழுக்கத்துல கொஞ்சம் மோசம் என்று உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. சொன்னா நீங்க எல்லாம் இல்லைன்னா மோசம் தான் சொல்ல போறது இல்லை. எவ்வளவுதான் தவறு செஞ்சாலும் எங்கட பிள்ளைய நாங்க திருத்தத்தான் பார்ப்போம், எங்கட மகளை திருத்தத்தான் பார்ப்போம். எங்கட மகள் தவறு செய்கிறாள், மகன் தவறு செய்கிறாள், ஹஸ்பண்ட் தவறு செய்கிறான்னு நம்ம யாருக்கையும் நம்ம சொல்ல போறது இல்லை. அவர்கள் செய்த தவறுக்கு ஒரு வகையில நாங்களும் பொறுப்பாக இருக்கலாம். அதனால நாங்க அந்த தவறுகளை நம்ம மறைச்சிருவோம். இந்த மாதிரி எங்கட குடும்பத்துக்குள்ள வரக்கூடிய தவறுகள், பிழைகள் எங்கட குடும்பத்துடைய மானத்தை பாதுகாக்கிறது. குடும்பத்துக்கு மானம் இருக்குதா இல்லையா? மானம் ஒன்று இருக்குது, கௌரவம் ஒன்று இருக்குது. அந்த குடும்பத்துடைய மானத்தையும் கௌரவத்தையும் நம்ம பாதுகாக்கிறதுக்கு அந்த தவறுகளை நம்ம மறைச்சி பழகணும். எங்களுக்கு இன்னொருத்தருட வாழ்க்கையில எங்கட மூக்க நுழைக்கிறதுக்கோ, அவங்க எங்க போறாங்க, எங்க வராங்க, என்ன செய்யறாங்கிற பாக்குறதுக்கோ எங்களுக்கு இஸ்லாம் எந்த விதமான அனுமதியும் எங்களுக்கு தரவே. முதல்ல நம்ம எங்கட குறைகளை நம்ம இனம் கண்டு நம்ம திருத்திக்கொள்ளணும். நிறைய சகோதர சகோதரிகள் அவங்களோட வாழ்க்கையில நிறைய குறைபாடுகள் இருக்குது, அவங்களோட குடும்பத்துல நிறைய குறைபாடுகள். ஆனாலும் கூட அவங்க அடுத்தவங்களோட குறைகளை தேடித்தான் தெரிஞ்சுட்டே இருக்கிறாங்க. அவங்களோட குறைய தேடி பார்த்தா நிறைய குறைபாடுகள் இருக்குது. அவங்களுக்கு வேற வேலையும் இல்லை. அவங்களோட வேலை என்ன தெரியுமா? டாட்டோ, மதனியோ, மாமியோ, அவ அப்படியாமையா, இவன் இப்படியாமையா, அவங்க அப்படி நடந்தாமையா என்று நாங்க அடுத்தவர்களுடைய மாமிசத்தை சாப்பிட்ட நிலைமைக்கு நாளுக்கு நாள் நம்ம போயிட்டே இருக்கிறோம். குர்ஆன்ல அல்லாஹ் மண்மையாகவே இதை கண்டிக்கிறார். வயலுள்ளி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, புறம்பேசி கோல் சொல்லி திரிகின்றவர்களுக்கு கேடுதான் என்பதாக சொல்கிறான். இந்த கோல் சொல்கிறது என்கிறது, புறம் பேசுறது என்கிறது, அடுத்தவங்களோட விஷயத்த நல்ல விஷயத்த சொல்றது வேற விஷயம். நல்ல விஷயத்த சொன்னா எல்லாருமே நல்ல சந்தோஷமா இருக்குமே.
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் ததுரூன மனில் கீபா, உங்களுக்கு இந்த புறம் பேசுறன்னா என்னன்னு தெரியுமா? திக்ருக அஹாக பிமா யக்ரா, உங்களோட சகோதரன் விரும்பாத ஒன்றை நீங்கள் அடுத்தவரிடம் கதைப்பதுதான் கீபா என்று சொன்னார். அப்ப நல்ல விஷயத்தை கதைச்சா சந்தோஷப்படுவாங்க. எங்கட குறைபாடுகளை, அடுத்தவர்களுடைய குறைபாடுகளை நாங்க ஒரு 2 பேர் போன்ல கதைக்கிறது, நாங்க அடுத்தவருடைய குறைபாடுகளை எங்கட ஃபேமிலி குரூப்ல நம்ம போட்டுடுறது, அடுத்தவருடைய குறைபாடுகளை அவங்களோட வீடு கட்டினது, அவங்களோட வீட்டுல சாப்பாடு நடந்தது, அவங்களோட மகளுக்கு திருமணம் நடந்தது, திருமணத்துல அவங்களோட பொண்ண மணமகளை அவங்க அலங்கரிச்சு வச்சது, அவ போட்ட என்னமா ஷூ என்னமாவது போட்டிருந்த அந்த ஷூ, அவனோட டிரெஸ் அவரை வச்சிருந்தது, அவனோட பாத்ரூம், அவங்க இப்படி எல்லாம் நம்ம போய் பார்த்துட்டு வந்து நாங்க எங்களுக்குள்ள அந்த குறைபாடுகளை நாங்க என்ன செய்யறோம் தெரியுமா? அது குறைந்த விளங்குதே இல்லை. குறை இருந்திருக்கும், குறை இல்லாமல் இருந்திருக்கும். எங்கட பார்வையில சில விஷயங்கள் குறைபாடுகளாக இருந்திருக்கும், அவங்கட பார்வையில் அது குறை இல்லாம இருந்திருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை நாங்க அடுத்தவர்களுக்கு சொல்வதின் ஊடாக அடுத்தவர்கள் அதை விரும்பாமல் இருந்தால், நாங்கட பக்கத்து வீட்டு கல்யாணத்தை பத்தி என்னமா நம்ம சொல்லிட்டோம்னு சொன்னா அவங்களுக்கு எப்படியோ ஒரு தகவல் வந்துட்டா எங்களை சந்தோஷமா பேசியிருப்பாங்களா? சந்தோஷமா பேசுறல, எங்கள் மீது ஒரு வைரம் வரும், அவங்களுக்கு ஒரு ஆத்திரம் வரும், அவங்களோட கௌரவத்துக்கு ஒரு டேமேஜ் ஆகும். நாளைக்கு அவங்க வெளியில தலைய நிமிர்ந்து ஒரு ஜனாசாக்கு போறதுக்கு ஒரு பெண் ஒரு ஜனாசாக்கு போறதுக்கு வெக்கப்படுவான். அவன் நாளைக்கு ஒரு வலிமா வந்தா 4 பேரோட போய் இருந்து பேசுறதுக்கு வெக்கப்படுவான். ஏன்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து நடந்த குறையோ நடக்காத குறையோ நாங்க சமூகத்துல பரப்பி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க, ஆயிஷா அம்மையார் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு பொம்பளை இருக்கிறா, ஒரு பெண் இருக்கிறா, அவ என்ன செய்யறா தெரியுமா? நல்லக தொழுகிறான், நல்லக தொழுகிறான், அவ நோம்பு பிடிக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் நோம்பு பிடிக்கிறான், அவ இரவு தொழுகையிலே நல்ல அந்த பொம்பளை ரசூலுல்லாஹோட பேசிக்கொண்டிருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் வைஃபும் பேசுறாங்க. ஆனா என்ன தெரியுமா? அவ பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கள தந்த நாவால நோவினை செஞ்சுட்டு இருக்கிறார். 2 இருக்குது. ஒன்று டிரெக்டாகவே ஏச்சி பேச்சு நடந்து, டிரெக்டாகவே பக்கத்துல வீட்டுல இருக்கக்கூடியவரோட சண்டை பிடிச்சிட்டு இருப்பா, அவங்களுக்கு அசௌகரியமான எங்கட வீட்டுல இருந்துட்டு இருப்போம், எங்கட அழுக்குகளை தூக்கி நாங்க அவனோட வீட்டு சைட்ல கொட்டுவோம், எங்கட வீட்டில இருந்து வரக்கூடிய நாட்டம் அடிக்கக்கூடிய கழிவு தண்ணிகள் எல்லாம் அவங்களோட வீட்டுக்கு முன்னால் அனுப்புவோம். இது ஒரு நோவின். இன்னொரு நோவின் என்ன தெரியுமா? இது அல்ல, இதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். அவங்களோட குறைபாடுகளை நம்ம தேடுவோம். அவங்களோட வீட்டுல என்ன குறைபாடு நடக்குது, அவங்கள்ட்ட என்ன இருக்குது, அவங்களோட பிள்ளைகள்ட்ட என்ன குறைபாடு, இந்த குறைபாடுகளை நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? நாங்க அடுத்தவங்களோட, எங்கட ஃப்ரெண்ட்ஸ் மாரோட, எங்களுக்கு நெருங்கியவங்களோட, எங்கட ஹஸ்பண்டோட, எங்கட மகளோட, எங்கட மாமியோட, எங்கட மதனியோட அடுத்தவங்கட குறைபாடுகளை நாங்க கொஞ்சம் பேசி அலசிக்கொள்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹிய ஃபின்னார். அல்லாஹு அக்பர். அவன் எங்க இருப்பான்னு சொன்னாங்க? நரகத்துல. தொழுத பொம்புட, நல்லா விளங்கிக்கங்க. தொழாத பொம்புட பிரச்சனை இல்லை, நல்லத தொழுத பொம்புட, இரவு தொழுகையெல்லாம் தொழுத பொம்புட, ரமலான் மாதம் நோம்பும் பிடிச்சு போட்டு சுன்னத்தான நோம்புகளையும் பிடிக்கின்ற ஒரு பெண், அவன் நரகத்துக்கு போறதுக்கு அந்த 3 விதமான இபாதத்துக்களை ஒழுங்காக செய்திருந்தாலும் அந்த குறைபாடுகள் வெளியே சொன்னதின் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மையார்ட்ட சொன்னாங்க, நரகம்னு சொன்னாங்க. இன்னொரு பெண் இருக்கிறா, அவ பெரிசா 5 நேரம் தொழுவா, பெரிசா சுன்னத்தான தொழுகைகள் எல்லாம் பெருசா தொழ மாட்டான். அவ பெரிசா நோம்பெல்லாம் பிடிக்க மாட்டா, அப்படின்னா கடுமையான நோம்பு பிடிப்பா, பெரிசா சுன்னத்தான நோம்பெல்லாம் பிடிக்க மாட்டா. பெரிசா நம்பி இரவு தொழுகையில எல்லாம் அவ பெரிசா ஈடுபட மாட்டா, சாதாரணமாக அவ தொழுவா. ஆனா அவட நாவை அவ பாதுகாத்துக் கொள்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹிய ஃபில் ஜன்னah. அவ எங்க போவா? அவ எங்க போவா? அவ சுவர்க்கம் போவா. இந்த நாவால பிறரது குறைகளை நாங்கள் அசை போன்றதால நாங்க அதிகமாக பெண்கள் நரகத்துக்கு போற அந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றோம். ஆம்பளைகளும் செய்யறாங்களா இல்லைன்னு தெரியல,
ஆனா கூடுதலாக குறைகள் பற்றி யாருக்குள்ள பேசப்படுது? குறைகள் யாருக்குள்ள பேசப்படுது? யாருக்குள்ள குறை பேசப்படுது? கூடுதலா பெண்களுக்குள்ளதான் அந்த குறைபாடுகள், அடுத்தவங்களோட குறைபாடுகள் கூடுதலாகவே பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், எப்படி தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இஜ்தனிபு கஸீரம் மினல் வன்னி, அடுத்தவர்களை பற்றி நீங்கள் நினைக்குகின்ற, நாங்க அடுத்தவங்களை பத்தி நினைப்போமா இல்லையா? நிறைய பேரை பத்தி நினைப்போமையா? எங்கட பக்கத்து வீட்டு, எங்கட உறவுகள், எங்கட ஊர்ல இருக்கிறவங்க, அவங்கள பத்தி ஒரு செய்தி உண்டு எங்களுக்கு ஒரு காதுல கேட்டுட்டா, எங்களுக்கு ஒரு பிக்சர் உண்டு எங்களுக்கு மனசுக்கு வந்துருமா இல்லையா? ஒரு செய்தி கேள்விப்பட்டுட்டா. நீங்கள் அடுத்தவர்களை பற்றி நினைக்குகின்ற எண்ணங்கள், அதிகமான எண்ணங்கள் தப்பானவை. நல்லா சொல்ற, அதிகமான எண்ணங்கள் எப்படியா? தப்பானவை. நல்ல விஷயம் நினைக்கலாம் அடுத்தவங்களை பத்தி. நம்மட கற்பனைக்கு இல்லாத விஷயங்கள் எல்லாம் நம்ம நினைப்போம். அப்படியா, அது அப்படி நடந்தா, நான் அப்படி நினைக்கவே இல்லை, அப்படி போயிட்டாவா, சி என்னப்பா இது, எங்களோட மிச்சம் நல்லமே என்றெல்லாம் நம்ம பேசுவோம். விளங்கினா? ஏன்னா நமக்கு செய்தி உண்மை தெரியாது. நமக்கு கிடைச்ச அந்த செய்தியை வச்சு நீங்க அடுத்தவர்களை பற்றி நினைக்குகின்ற நினைப்புகளில், எண்ணங்களில் அதிகமானவை பாவமானது என்பதாக எல்லாம் சொல்லுவோம். நினைக்கிறதே பாவம் என்றாலும் பேசுறத இரண்டாவது, அடுத்தவங்களை பத்தி நினைக்கிறதே பாவமா? வலா தஜஸ்ஸசு, வலா தஜஸ்ஸசு, ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ்வை நம்பியவர்களே, ரசூலை நம்பியவர்களே, மர்ம வாழ்க்கை ஒன்று இருக்குது, அல்லாஹ் என்னிடத்தில் விசாரிப்பான் என்று நம்பியவர்களே, நீங்க பிறரது குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள். தஜிசீஸ் அரபுல சொல்லுவாங்க, இதுக்கு தஜிசீஸ். அல்லாஹ் டைரக்டாவே சொல்லிட்டான், அடுத்தவங்கட குறைகளை மாத்திரம் நீங்கள் துருவி துருவி ஆராயாது. எங்க போனா, என்ன செய்யறா, எப்படி செய்யறா, எப்படி வாரா, எப்படி போறாரு, மருமகன் எப்படி இருக்கிறாரு, எங்க போறாரு, என்ன செய்யறாரு, வாராரு, இது பண்றாரு, உங்களுக்கு தேவையில்லாதவை. நல்லா சொல்றேன். அப்படி சொல்லி போட்டு சொல்றான், வலா யஅதப் பஅலுக்கும் பஅலா, உங்களில் சிலர் சிலரை நீங்கள் கீபத்து பேச வேண்டாம். நாங்க எல்லாத்தையும் நல்லகா நோட்டம் விட்டு துருவி துருவி ஆராய்ஞ்சதுக்கு பின்னுக்கால அடுத்த வேலை என்ன நடக்கும் தெரியுமா? நாங்க எங்கட ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கு நாங்க சொல்லுவோம், எங்கட குரு ஃபேமிலியில நம்ம போட்டுருவோம், எங்கட ஹஸ்பண்டுக்கு நாங்க இந்த விஷயத்த சொல்லுவோம், நாங்க எங்கட மருமகளோடு இருந்து பேசுவோம், நாங்க எங்கட மகளோடு இருந்து, அவ கொத்த ஒண்ணுமே தெரியாது, மருமகளுக்கும் தெரியாது, மகளுக்கும் தெரியாது, மாமிக்கும் தெரியாது, மைனிக்கும் தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது. நாங்க முதலாக நாங்க துருவி துருவி ஆராய்ச்சி போட்டுட்டு நமக்கு பட்டது, அங்க இந்த செய்தி கிடைச்சது, இங்க இந்த செய்தி கிடைச்சது, உண்மை தன்மை தெரியாது, எல்லாத்தையும் நம்ம ஒரு இடத்துக்கு எடுத்து போட்டுட்டு நாங்க என்ன செய்வோம் தெரியுமா? நீங்க பேசுவீர்கள், நீங்க அப்படி பேசாதீங்கன்னு சொல்றாங்க. அயுஹிப்பு அஹதுக்கும், உங்களில் யாராவது விரும்புகிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறார், உங்களில் யாராவது விரும்புவீர்களா? உங்களுடைய சகோதரன் மரணித்திருக்கும் பொழுது அந்த சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு விரும்புகிறீர்களா என்பதாக கேட்கிறார். நாம விரும்புவோமா? அல்லாஹ்வே சொல்றார், நீங்க விரும்ப மாட்டீங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? அடுத்தவர்களை பற்றி நம்ம பேசுறது, அடுத்தவர்களோட குறைகளை தேடி நாங்கள் அம்பலப்படுத்துவது ஒரு மனித மாமிசம் சாப்பிடுவதை போன்றதாம். வேறு மாதிரியா? மனித மாமிசம் என்ன செய்யற மாதிரியா? நாங்க சாப்பிடுற மாதிரி. அதனால எங்கள்கிட்ட இந்த இஸ்லாம் இந்த குணத்தை, இந்த இழிவான குணத்தை எங்கள்கிட்ட தடுக்கு. உதாரணமா நீங்க வைங்க, உங்களோட மகள் உங்களோட கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டீங்க, அங்க கல்யாணம் முடிச்சுட்டு போனா 5 நாள் 6 மாசம் 1 மாசம் போனதுக்கு பின்னுக்கால உங்களோட வீட்டுக்கு வந்தா நீங்க நிச்சயமா மாமிய பத்தி கேக்குறா இல்லையா? கேக்குறீங்களா இல்லையா? மாமி எப்படிமா? மதனி 2 பேர் இருக்கிறாங்களே, அவங்க எப்படிமா? எப்படி இருக்கிறாங்க? உண்மையிலே மாமிலையும் மதநிலையும் குறைபாடு இருந்தாலும் கூட உங்களோட மகள் அதை உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது. குறைபாடு இருக்கலாம், இல்லைன்னு இல்லை. மாமிட குறைபாடு இருக்கலாம், மதினிமார்ட்ட குறைபாடு இருக்கலாம்,
பாக்குறதுல, கவனிக்கிறதுல, சாப்பாடு தாரத்துல, போன இடத்துல மகளுக்கு, உங்களோட வீட்டுல நீங்க நல்ல முறையில பார்த்திருப்பீங்க, போன இடத்துல இந்த குறைபாடுகள் இருந்தாலும் கூட உங்களோட மகள் என்ன செய்யக்கூடாது தெரியுமா? உங்கள்ட்ட அந்த குறைபாடை சொல்லக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், உம்மா பரவாயில்லை, அல்ஹம்துலில்லாஹ், நல்ல அல்ஹம்துலில்லாஹ், எங்கட மாமி அல்ஹம்துலில்லாஹ் நல்ல, மைனிமார்களும் நல்ல அல்ஹம்துலில்லாஹ், எங்கட மாமா அல்ஹம்துலில்லாஹ், இருக்கிற குறைபாடு இல்லைன்றல்ல. ஆனாலும் கூட அவ என்ன சொல்லக்கூடாது? அவ தாயிடத்துல இந்த செய்திகளை சொல்லக்கூடாது. இது குடும்பத்துக்குள்ள நடக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனை சகோதரி. இந்த குடும்பங்கள் எல்லாம் சிதைவடைஞ்சி போறதுக்கு, குடும்பங்கள் எல்லாம் சின்ன பின்னமாகி போறதுக்கு மெயினான காரணம் என்ன தெரியுமா? குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய குறைபாடுகளை ஆளுக்கு ஆள் மாறி மாறி பேசி அது வெளியில வரும் பொழுது மனக்கசப்பு வருது, மனக்கசப்பு வருகிறது, ஒரு விதமான ஒரு வெறுப்பு வருகிறது. கடைசிக்கு மருமகளோடையும் ஒரு வெறுப்பு, அதுக்கு பின்னுக்கால மருமகளை கவனிக்கிறதுல ஒரு வெறுப்பு. இப்படியான ஒரு வெறுப்பு வந்துட்டா அந்த குடும்பம் நாளுக்கு நாள் சிதைவடைஞ்சி போறத பாக்குறோம். இன்றைக்கு அதிகமான குடும்பங்கள்ல காரணம் என்ன தெரியுமா? இந்த தேவையில்லாத இந்த பேச்சுக்களை பேசுறதால அந்த குடும்பங்களுக்குள்ள அது வெளியில வந்துட்டா, கசிஞ்சிச்சா. நாங்க சிலவங்களை நம்பி பேசிடுவோம், பேசக்கூடாது, ஆனா நம்பி பேசுவோம். நம்பி பேசினவங்க அவங்கள்ட்ட போய் சொல்லிடுவாங்க, சொன்னா கேட்க மாட்டாங்க, ஆனாலும் உங்களை பத்தி தப்பாக அவங்க நினைச்சு கொள்வாங்க. சந்தர்ப்பம் எப்ப வரும்போ அந்த சந்தர்ப்பத்துல நீங்க அப்படி சொன்னீங்க, நீங்க இப்படி சொன்னீங்க, நீங்க இப்படி சொல்லலையா, நீங்க இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறீங்களே நீங்க எங்களை பத்தி, நாங்க அப்படியே இல்லாத நேரத்துல நீங்க இப்படி எல்லாம் பேசியிருக்கிறீங்களேன்னு சொல்லி இந்த குடும்பத்துக்குள்ள இந்த முருகல் நில வாரத்துக்கு பிறரது குறைகளை நம்ம துருவி துருவி ஆராய்தத்தால இந்த சிக்கலுக்குள்ள ஏராளமான குடும்பங்கள் மாட்டிது. முதலாக எங்கட குறைய நாங்க பறிச்சுப்படும். யாரோட குறைய? யாரோட குறைய? நான் என்ற குறைய மறைக்கணும். நீங்க ஒவ்வொருவரும் அவங்களோட குறைய மறைக்கும். அவங்க தப்பு செய்வாங்க. அவங்க என்ன செய்வாங்க? தப்பு செய்வாங்க. அவங்க செய்யற தப்ப அவங்க மறைத்து பழக வேண்டும். இஸ்லாம் முதலாவதாக சொல்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொன்னார், இந்த சமுதாயத்துல எல்லோருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். எல்லாரோட பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான். இல்லல் முஜாஹிரீன், முஜாஹிரீங்களுடைய பாவங்களை தவிர. அது என்ன முஜாஹிரீன்? முஜாஹிதீன் எங்களுக்கு தெரியும், ஜிஹாதுக்கு போறவங்க. ஐயா, இது முஜாஹிரீன் தான் சொல்லுவாங்க. சஹாபாக்கள் கேட்டார்கள், அது யார் என்று சொல்லு. அது யாரு தெரியுமா? அது யாரு தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் இரவு நேரத்தில் பாவம் செய்கிறான். இரவு நேரத்தில் என்ன செய்யறான்? பாவம் செய்யறதுக்கு மிச்சம் உகந்த நேரம் என்ன நேரம்? பகலா இரவா? இரவு நேரம் தான். ஐயா, அதிகமானவங்க தூங்குவாங்க, வெளிச்சம் இல்ல, இருள் இருக்குது, பாவம் செய்யறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்குது. கூடுதலான ஆண்கள் இரவு நேரத்துல என்ன செய்வாங்க? தப்பு செய்வாங்க. அதிகமான பெண்களும் இரவு நேரத்துல தப்பு செய்வாங்க. தனிமையில யாரும் இல்லாத நேரத்துல போன் கையில் இருந்தா அல்லாஹ் தன்னை பார்க்கிறான்ங்கிறத மறந்து ஒரு அந்நிய ஆணோடு மனுத்தியால கணக்குல ஏராளமான பெண்கள் இன்றைக்கு உலகத்துல பேசியிருக்கிறார். மாப்பிள்ளை இருக்கிறார், சில நேரம் கொண்டாட்டி இருப்பார், எங்கேயோ இருப்பார், வேணுமெண்டா கணவனுக்கு தெரியாம இருக்கலாம், ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? இது யாருக்கு தெரியும்? அதை மறைக்கலாம், அதை டிலீட் பண்ணலாம், அது வேண்டியது செஞ்சு போட்டுடலாம். போன் எடுத்தாலும் அங்க ஒன்றும் தெரியாது. பாக்குறது அதிகமான எங்கட பொம்பளை புள்ளைகள், எங்கட பொம்பளை புள்ளை, வயசுக்கு வந்த பொம்பளை புள்ளை, நீங்க போன் யூஸ் பண்றதை விட உங்களோட மகள் யூஸ் பண்றதுதான் கூட. அந்த கிளாஸ், இந்த கிளாஸ், அதுக்கு மெசேஜ் போடணும், இதுக்கு மெசேஜ் போடணும், அங்க போடணும், இங்க போடணும். அங்க எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தன் சிக்காயிட்டான்னு சொன்னான், அவனோட நைட்ல தனிமையில எந்த அளவுக்கு என்றா தன்னுடைய உடம்புடைய பகுதிகளை கூட காட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டான். அவனை நம்பி
யார நம்பி? இது எங்கட மகளுக்கு தெரியும், விபரீதம் தெரியும், பிள்ளைகளுக்கு தெரியாது. இதெல்லாம் கட்டாயம் சொல்லிக் கொடுக்கணும். மகளை இருப்பாட்டி 3 லட்சத்திட்ட போனை விட நீதான் எனக்கு பெருமதி. 3 லட்சம் போன் எனக்கு பெருமதி இல்லை. யாரு பெருமதி? எனக்கு நீதான் எனக்கு பெருமதி. நீ ஏண்ட முன்னுக்க பாரு, மெசேஜ் அனுப்பு, நாங்க தூங்குறதுக்கு முன்னுக்கா நீ போன் எனக்கு தான். இரவு நேரம் என்பது ஷைத்தான் பாவங்கள் செய்வதற்கு தூண்டுகின்ற ஒரு நேரம். அதுலயும் இந்த காலத்துல பாவத்துல நம்பர் 1 இருக்கு. வேற வேற பாவங்கள்லாம் நடக்குது. இந்த செய்யற பாவங்கள் எல்லாம் கெடுது. செய்யற பாவங்களை இன்னொருத்தருக்கு தெரியாம மறைச்சு விடுகிறான். யார் மறைச்சு விடுகிறான்? யார் மறைக்கிறான்? அல்லாஹ் மறைக்கிறான். அல்லாஹ் அக்பர். செய்யற பாவத்தை நடுநிசையில எழும்பி இரவு நேரத்துல மனிதர்கள் செய்த பாவங்களை எல்லாம் யார் மறைக்கிறான்? அல்லாஹ் மறைக்கிறான். ஒரு வைஃப் செய்யற சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் ஹஸ்பண்டுக்கு தெரியாம அல்லாஹ் மறைச்சிட்டு போறான். ஹஸ்பண்ட் செய்யற சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் வைஃபுக்கு தெரியாம யார் மறைச்சிட்டு போறான்? அல்லாஹ் மறைச்சிட்டு போறான். சாதாரண ஒரு மனிதன் செய்யற பாவங்களை அல்லாஹ் மறைக்கிறான். இரவு நேரத்தில் அல்லாஹ் மறைச்சுட்டான். அத வெளியில காட்டல. அவன் பாவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது மனைவிக்கு தெரிஞ்சா கதையே முடிச்சு. அவள் பாவம் செய்து கொண்டிருக்கும் போது ஹஸ்பண்டுக்கு தெரிந்தா பிரச்சனை தான் வரும். ஊர்ல அவரு ஒரு பொசிஷன்ல இருப்பாரு, ஒரு தலைமைத்துவத்துல, அல்லது அவரு ஊர்ல நல்ல ஒரு மதிப்புள்ள ஒரு ஆளா இருப்பாரு, துறை சார்ந்தவைகள்ல பதவிகள் இருப்பாரு, அவரு தவறு செய்வாரு. அது சமுதாயத்துக்கு தெரிஞ்சா இழிவாக மக்கள் பார்ப்பார்கள். அல்லாஹ் அவர்களுடைய தவறுகளை பாவங்களை இன்னொருவருக்கு தெரியாமல் அல்லாஹ் மறைக்கிறான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நைட்ல பாவம் செய்யறான், இரவைக்கு அல்லாஹ் மறைக்கிறான். சிலர்கள் தொடர்ந்து சில பாவங்களை செய்வாங்க. எப்படி செய்வாங்க தெரியுமா? ஏண்ட டேலண்ட்ல நான் செஞ்சது, தைரியத்துல செஞ்சது, என்ன யாரும் ஊர்ல பார்க்கல, நான் இப்ப ஒரு 5 வருஷமா இதை செஞ்சு நிக்கிறேன், வைஃபு கூட தெரியாப்பா இந்த விஷயம். அல்லாஹ் வைஃபுக்கும் காட்டி கொடுக்கல, உன்னை மானத்தை பாதுகாத்து வச்சிருக்கிறான். அவ்வளவுதான். நீ நினைச்சிக்க வந்து அல்லாஹ்கால காட்டலாம் மட்டும் இல்ல, 4 பேரை கொண்டு வந்து முன்னுக்கு போடலாம். ஆனா ஒன்னு அல்லாஹ் பாதுகாக்கிறான், உன் கௌரவத்தை பாதுகாக்கிறான். நாளைக்கு தெரியுமாண்டா ஊரே காரி துப்பும். நீ செய்யற வேலைகளை, ஒருத்தருக்கு தெரியாம செய்யற வேலைகளை ஊருக்கு தெரியுமா இருந்தா ஊர்ல எல்லா மக்களும் காரி துப்புவார்கள். நீ வரும்பொழுது சலோட் அடிப்பார்கள், நீ வரும்பொழுது கை தருவார்கள். ஒன்ன ஊர்ல வடிமா வந்தா முதல் லிஸ்ட்ல, பங்கன் வந்தா ஒன்ன கூப்பிடுகிறார்கள். ஆனா நீ செய்த தவிர யார் மறைக்கிறார்? அல்லாஹ் மறைக்கிறான். இந்த மனிதன் தவறு செய்துவிட்டு காலையில சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மறைத்த தவறை, அல்லாஹ் மறைத்த பாவத்தை காலையில் எழும்பி என்ன செய்வானா, 4 பேருக்கு அல்லது 2 பேருக்கு அல்லது 3 பேருக்கு நெருங்கியவர்கள்ட்ட அந்த தவறை சந்தோஷமாக, அவர் செஞ்ச தவற சந்தோஷமாக அடுத்தவர்களுக்கு சொல்வார்களாம். இவர்களை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அது ஏன் மன்னிக்கிறல்ல? அல்லாஹ் மறைச்சத்தை செய்யறான். இவன் என்ன செய்யறான்? அவன் வழியில வந்து பகிரங்கப்படுத்துறான். அதுக்கு தான் அல்லாஹ் போ, நானே உன்னை மறைச்சிட்டேன், நீ பாவத்தை மறைக்காம நீ 4 பேருக்கு சொல்றாய் என்று அல்லாஹ்க்கு கோபப்படுகிறான். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவண்ட பாவத்தை மன்னிக்க மாட்டான். அப்படின்னா நாங்க செய்யற சில தவறுகளை நாங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அப்பதான் தவறு செய்யறலையோ, ஒருத்தர் பாவங்கள் செய்யறலையா, எங்களை அறியாமலே ஷைத்தான் எங்களை ஆட்கொண்டு, நாங்க அப்படித்தான் இருக்கிறோம், செய்யக்கூடாது. ஆனா ஷைத்தான் எங்களை ஆட்கொண்டு எங்களை தவறுக்கு சில நேரங்கள் எடுத்துட்டு போற நேரத்துல தவறுகள் நடந்தாலும் அது 4 பேர்கிட்ட நம்ம சொல்லாம அதை சந்தோஷப்படாம இருக்கும். நாங்க சில இருந்தாப்புல சில எங்கட சமூகத்துல, எங்கட சமூகம் எப்படி தெரியுமா, சில இரவு நேரங்கள்ல நடந்த
சில சில பெண்களுடைய வாய்ஸ் கிளிப்புகள் நல்லா கேட்டு நான் சொல்றேன். உங்களோட ஒரு குரூப் உள்ளுக்கு இருக்குதா இல்லையா? உங்களோட குரூப் ஒன்று இருக்கு. உங்களோட ஃபேமிலி குரூப் இருக்கும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்கும், உங்களோட ஊரு குரூப் இருக்கும், உங்களோட கிளாஸ்மேட் குரூப் இருக்கும். அந்த குரூப்புக்குள்ள ஒரு வாய்ஸ் கிளிப்போ உங்களோட ஒன்றை போட்டுட்டா, ஏதோ ஒரு விஷயத்துக்கு போட்டுட்டா, அது உங்களுக்குள்ள மட்டும் இருக்க வேண்டியதாது. அதை யாரோ எடுத்து ஒரு ஆம்புலகட்ட குரூப்புக்குள்ள போட்டுவான். மறைக்கப்பட வேண்டிய வாய்ஸ், மறைக்கப்பட வேண்டிய வாய்ஸ் கிளிப், அது பேசினர். அதை எடுத்து போட்டுட்டு என்ன செய்வாங்க தெரியுமா? அதை ஆயிரக்கணக்கான ஆண்கள் இன்னும் உள்ளவர்கள் அந்த வாய்ஸை கேட்டுட்டு, அந்த தப்பான விஷயங்கள் ஏதாவது நடந்திருந்தா பேசுறத கேட்டுட்டு சந்தோஷப்படுவாங்க. நஊது பில்லாஹ். நாங்க நினைச்சு கொள்ளப்படாத வாயால பேசுற மட்டும் இல்லை. இன்னைக்கு நவீன காலத்துல எந்த வார்த்தைகள் வெளியில போகாமல் மறைக்கப்பட வேண்டும், சில நடந்த சில விஷயங்கள் அவங்களுக்குள்ள பரிமாறிக்கொள்வாங்க. பரிமாறிக்கொள்ள கூடாது. சில நேரம் கவலைகளை போக்கிக் கொள்வதற்கு, தனக்கு ஏற்பட்ட டென்ஷனை இல்லாமல் ஆக்குறதுக்கு, சில நேரங்கள்ல உதவிகள் கேட்கறதுக்கு, இப்படி தப்பெல்லாம் நடந்துட்டு தப்பா என்ன செய்யறது என்று கேட்க சில வாய்ஸ் கிளிப் எல்லாம் போடுவாங்களே இல்லையா? இதுகளை எல்லாம் நம்ம வெளியில நம்ம போட்டுட்டாம் சொன்னா, இது சும்மா நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன், சமூகத்துல நடக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் அவன் பாவத்தை என்ன செய்ய மாட்டானா, மன்னிக்க மாட்டான். அதனால முதலாக யாருடைய குறைபாடுகளை மறைச்சோம்? யாரோட குறைகளை? எங்கட குறைகளை மறைச்சோம். நாங்க செய்யற தப்புக்களை தவறு, எங்கட குறைபாடுகளை தப்புக்களை தவறுகளை யாருக்கு சொல்லணும்? யாரிடம் சொல்லணும்? அல்லாஹ்விடம் சொல்லணும். நாங்க செய்த குறைபாடுகள், நாங்க செய்த தப்புக்கள் யாருக்கும் தெரியாது. ஆனா அதுக்கு மன்னிப்பு எடுக்கிறதுக்கு, ரப்பே ரஹ்மானே, இன்ன நாள் நான் இப்படி செஞ்சிட்டேன் யா அல்லாஹ், இது என் வைஃபுக்கு என் ஹஸ்பண்டுக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது யா அல்லாஹ், என்னால இப்படி ஒரு தப்பொன்று நடந்துட்டு யா அல்லாஹ், இது எங்கட குடும்பத்துல தெரியுமா இருந்தா எல்லாமே போச்சு யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ இதை மறைச்சிரு யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ இதை மன்னி யா அல்லாஹ்ண்டு யார்கிட்ட முன் வச்சு பழகணும்? நம்ம யார்கிட்ட முன் வைக்கணும்? அதுக்குத்தான் நம்ம அல்லாஹ்ட்ட தௌபா கேட்கிறது. எங்கட தவறுகளை அடுத்தவர்களுக்கு சொல்லாமல், எங்களை படைத்த எங்கட தவறுகளை நன்கறிந்த ரப்புல் ஆலமீனிடம் மாத்திரம் முறையிட்டு கதறி கெஞ்சி அதுகளுக்குரிய பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் நம்ம தேடிக்கொள்ளும். இது முதலாவது விஷயம். இது என்ன விஷயம்? முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? அடுத்தவர்கள் செய்கின்ற அடுத்தவருடைய குறைகளை, குறை கண்ணுக்கு நல்லதா வழங்குது எங்களுக்கு, சில விஷயங்களை நாங்க அவங்களோட முன்னுக்கே போட்டு உடைச்சிருவோம். நோயாளியாக இருந்தா, அல்லாஹ் இந்த நோயா, இந்த நோய் வந்துருச்சப்படாத உங்களுக்கு, இதுல எத்தனையோ பேர் மௌத்தா போயிட்டாங்க. நோயாளியுடைய குறைபாடுகள் அல்லது அங்கவீனர்களுடைய குறைபாடுகள், அங்கவீனர்கள் உடல் ரீதியாக ஊனமுற்றவர்கள், அவர்களை பத்தி நம்ம பேசுறீங்க. சாதாரணமா நான் ஒரு அளவுல சைஸா இருக்கிறேன், இன்னொருத்தர் நல்லா கட்டா இருக்கிறார், சும்மா சின்ன விஷயம் இது. நீங்க குட்டையா இருக்கிறீங்க, நீங்க குண்டா இருக்கிறீங்க, நீங்க மெலிஞ்சி இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒழுங்கா நடக்க தெரியாது, ஒழுங்கா உங்களுக்கு ஷூ போட தெரியாது, உங்களோட ட்ரெஸ் ஒழுங்கு இல்ல, சும்மா இது சாதாரணமா சின்ன விஷயங்கள். குறைகளை அவங்களுக்கு முன்னுக்கே சொல்றது அல்லது குறைகளை அடுத்தவரிடம் சொல்றது. ஆயிஷா நாயகி, சஃபியா நாயகி ரெண்டு பேரும் சொல்ல முடியுதான். சஃபியா நாயகி அவ கொஞ்சம் ஒரு ஷார்ட், ஆயிஷா நாயகி ஒரு நடுத்தர். ரசூலுல்லாஹ்க்கு யாரோட மிச்சம் விருப்பம்? சரியான விருப்பம் ஆயிஷா நாயகி. கல்யாணம் முடிக்கும் போது 9 வயசு, ரசூலுல்லாஹ் மரணிக்கும் போது எத்தனை வயசு? 17-18 வயசு. ரசூலுல்லாஹ்வும் ஆயிஷா நாயும் பேசியிருக்கிறார். ஹஸ்பண்ட் வைஃப் தானே, எல்லாம் பேசுவாங்களே, எல்லாம் பேசுவாங்களே, எல்லாம் பேசுவாங்க. அவங்க சும்மா பேசியிருக்கத்துல சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இந்த சஃபியா கொஞ்சம் கட்டையா, சஃபியா அது கொஞ்சம் கட்டையா ரசூலல்லாஹ், நாங்க பேசி அப்படித்தான் சொன்னது.
பெரிசா எதையும் அவ யோசனை பண்ணவே இல்லை. ஆயிஷா நாய்க்கு அவரை குறை காணணும் என்ன இருந்துச்சா? இல்ல, அப்படி எதுவும் இல்லை. ஆயிஷா நாய்க்கு சஃபியா நாய குறை காணணும் என்ன ஒண்ணு இல்லை. ரெண்டு பேரும் பேசினீங்க சொல்ல ஒன்று அவ போயிருப்பா, ஆனா அவ பத்தி பேசியிருப்பாங்க. இப்படி வரும்போது யார சொல்லலாம், சஃபியா நாய் கொஞ்சம் கட்டையா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் மாறியது. விருப்பத்துக்குரிய தன்னுடைய மனைவி ஆயிஷா சொன்னதை புன்சிரிப்போடு கேட்டுக்கொள்ளணுமா இல்லையா? சரியா பார்த்தா, ஆனா இல்ல, சொன்னாங்க என்ன தெரியுமா? உங்களோட இந்த வார்த்தை இருக்குதே ஆயிஷா, இத கொண்டு போய்த்து கடல்ல போட்டாலும் என்னாது, கடல் தண்ணியும் என்ன செஞ்சிடும். ஓ சுபஹானல்லாஹ். சின்ன ஒரு விஷயம், இந்த சின்ன விஷயத்துக்கே ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்கன்னா நாங்க எங்கட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் விபரீதம் தெரியாமல் அடுத்தவர்களுடைய மானத்தோடு கௌரவத்தோடு நாங்க விளையாடிருக்கிறோம் நிறைய. அப்ப நாங்க அடுத்தவங்களோட குறைகளை இன்னொருத்தர்கிட்ட நம்ம சொல்லாம நம்ம மறைச்சு பழக வேண்டிய தேவை இருக்குது. சில விஷயங்கள் இருக்குது, சில நேரம் உம்மா என்ன செய்வா, மகள்கிட்ட சில விஷயங்களை வாப்பட்ட சொல்லாம இருப்பான். அப்படித்தானே? அப்படியா இல்லையா? அப்படித்தான். சில விஷயம் மகள்கிட்ட சில விஷயங்கள் உமாக்கு தெரியும், சில விஷயங்களை சொல்லாம இருப்பான். அது நலவும் இருக்குது. சில விஷயங்கள் குறைபாடுகள் நாங்க எங்கட பிள்ளைகளோட குறைபாடுகளையும் தோண்டி தோண்டி தேடக்கூடாது. பிள்ளைகளோட குறைபாடுகளை மகண்ட எங்க போறான் எங்க வாரான், இது பிள்ளைகள்ல எங்களை பத்தி ஒரு விதமான தன்னம்பிக்கை நம்பிக்கை இழக்க செய்யவே. சில விஷயங்கள் இருக்குது, பிள்ளைகளோட விஷயங்கள், அது கட்டாயம் உங்களோட ஹஸ்பண்ட கவனத்துக்கு நீங்க எடுத்துட்டு போயிட்டு தான் ஆகும். அது குறை இல்லை, அது மகளை பாதுகாக்கிற வேலை. யார பாதுகாக்கிற வேலை? மகளை பாதுகாக்கிற வேலை. அது மகனை பாதுகாக்கிற வேலை. உங்களோட மகளை பத்தி உங்களோட மகனை பத்தி உங்களோட யாராவது உங்கள்கிட்ட வந்து ஒரு செய்தி சொல்லிட்டா நீங்க தேடி பார்த்துட்டு அந்த செய்தியை உங்களோட ஹஸ்பண்ட அவருடைய பாரதூரத்தை பார்த்து பின்விளைவை பார்த்து மகளையோ மகனையோ போட்டு கொடுக்கறது இல்ல, குறைய சொல்றது இல்ல. அவளை திருத்துறதுக்கு உங்களோட ஹஸ்பண்ட கட்டாயம் சொல்ல வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்குது. நாங்க நிறைய சமூகத்துல நடந்த சில விஷயங்களை பார்க்கிறோம். சில விஷயங்கள் உம்மமாருக்கு தெரிஞ்சிருந்தும் வாப்பட்ட அந்த விஷயத்தை மறைச்சத்தால பின்னால பெரிய விபரீதங்கள் வந்த வரலாறுகள் எல்லாம் நிறைய இருக்கு. அப்ப முதலாவது எங்கட குறைய மறைக்கிறது, இரண்டாவது அடுத்தவங்கட குறைய நாங்க அடுத்தவங்கட குறைய அவங்கட முன்னுக்க சொல்லாம இருக்கிறது, அடுத்தவருடைய குறையை நாங்க இன்னொரு நபரிடம் நாம் என்ன செய்யாமல் சொல்லாமல் இருக்கிறது. குறைபாடுகள் இருக்கிற அல்ஹம்துலில்லாஹ், அது போயிட்டு. மூணாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு ஹதீஸ்ல பாருங்க, பிறரது குறைகளை மறைக்கின்றவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட். மன் சதர முஸ்லிமன், எவரொருவர் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கிறாரோ, யாரோட குறையை? ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கிறாரோ, சதரஹுல்லாஹு யௌமல் கியாமா, மறுமை நாளில் அவருடைய குறையை அல்லாஹ் மறைப்பான். எவ்வளவு ஒரு அழகான ஒரு வசனம். உலகத்துல அடுத்தவங்கட குறைகளை, தப்புக்களை, தவறுகளை தெரிஞ்சிருந்தும் திருத்துறதுக்கு ஏழுமண்டா திருத்துறது, அது நேரடியா நம்ம சொல்றது. அது அல்லாம அடுத்தவங்கட குறைகளை உலகத்துல யாராவது மறைத்து நடந்தால் நாளை மறுமை நாடு கோடிக்கணக்கான மக்களுக்கு முன்னால அல்லாஹ் எங்களோட பேசுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மறுமை நாளில் அங்கே மொழிபெயர்ப்பாளர்கள் யாருமே இருக்க மாட்டார். டிரெக்டா அல்லாஹ் அடியானோடு பேசுவான். எங்கட குறைகள் எல்லாம் வெளியில கொண்டு வருவான். எவ்வளவு பேர் பார்த்திருப்பாங்க, சுப்ஹானல்லாஹ். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு அடியானோடு தனிமையில் பேசுவான். எப்படி பேசுவானா? அல்லாஹ் ஒரு அடியானோடு தனிமையில் பேசுகிறான். அவனை கூப்பிடுவானாம், இங்க வாண்டுவானாம்.
அவன் செய்த தவறுகள் அனைத்தையும் அல்லாஹ் எடுத்து காட்டுவானாம். இப்படி எல்லாம் எடுத்து காட்டுவான். எல்லாம் அவன் எல்லாம் வாசிப்பான். எங்களுக்கு போன கிழமை செஞ்ச தவறு எங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எங்களுக்கு ஞாபகம் இல்லை. போன கிழமை செஞ்சது நம்ம ஞாபகம் இருக்கா? எங்களுக்கு ஞாபகம் இல்லை. போன மாசம் செஞ்சது ஞாபகம் இல்லை. நாங்க எப்ப பருவ வயதை அடைந்தோமோ, பருவ வயதை அடைந்த காலத்திலிருந்து அல்லாஹ்வுடைய ரெக்கார்ட்ல இருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்தையும் அப்படியே காட்டுவானோம். ஒரு முஃமின் நாளைக்கு மறுமையில முஃமினுக்கு பயம் இல்லை. ஆனா ஒரு முஃமின் பயந்து போற இடம் இந்த இடம். எந்த இடம்? அல்லாஹ் தனிமையில கூப்பிட்டு அவன் பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் அப்படியே காட்டுவானாம். இவன் வாசிப்பானாம ஒவ்வொன்றா. எப்பயிலிருந்து? ஒரு 16 வயசிலிருந்து செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் வாசிப்பான. அவன் நினைப்பானாம், அவன் உள்ளத்தில் ஒரு எண்ணம் கொண்டு வருமாம், அலக்க இன்றைக்கு நான் அழிஞ்சிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு பாவம் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. இப்ப பாப்பானாம், அல்லாஹ் எல்லாத்தையும் வாசிச்சது பின்னுக்கால அல்லாஹ் சொல்வானாம் என்ன தெரியுமா? அழகான ஒரு செய்தி. என்னுடைய அடியானே கது சதர்துஹா ஃபித் துன்யா, நீ செஞ்ச இந்த பாவங்கள் அனைத்தையும், நிறைய பாவங்கள், வைஃபுக்கு தெரியா, மகனுக்கு தெரியா, மகளுக்கு தெரியா, ஊரார்ல தெரியா, உன்னோட ஃபேக்டரியில வேலை செஞ்சவங்களுக்கு தெரியா, உன்னோட இருந்தவங்களுக்கே தெரியாது, பாவம் எல்லாம் இருக்குது. இவை அனைத்தையும் உலகத்தில் 4 பேரு 3 பேரு 2 பேரு பார்க்காமல் உலகத்தில் மறைத்தவன் நான் தான். உலகத்திலே என்ன செஞ்சானாம்? அதை மறைத்தானாம். அப்ப அதுக்கு பிறகு சொல்லுவானாம், இன்றைய நாளும் நான் அதை மறைக்குகிறேன். இன்றைய நாளும் என்ன செய்கிறேன் வந்தேனாது, நான் அதை மறைக்குகிறேன் என்றும் இன்னொரு அறிவிப்புல வருதேனாது, இன்றைய நாள் அவைகளை நான் மன்னித்து விட்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்வான் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு. இது யாருக்கு தெரியுமா இந்த பாக்கியம்? யாருக்கு இந்த பாக்கியம்? யாருக்கு இந்த பாக்கியம்? உலகில் வாழும் பொழுது பிறரது குறைகளை யாரெல்லாம் மறைத்து வாழ்ந்தார்களோ அல்லாஹ் மறுமையில் அவர்களுடைய குறைகளையும் மறைப்பான். மனைவிக்கு தெரியாம, பிள்ளைகளுக்கு தெரியாம, ஊராருக்கு தெரியாம. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இல்லை. மறைக்கிறது மட்டும் இல்லை, எங்கட பாவத்தையும் என்ன செஞ்சிருவானாம் அல்லாஹ். மறைக்கிறது ஒரு சைட். 2வது சைட் என்ன தெரியுமா? கஃபர்து லக, இன்றைக்கு நான் உனக்கு தண்டனை இல்லப்பா, நீ பயப்படாத, நான் மறைச்சு, இங்க கோடிக்கு 1000 லட்சக்கணக்கான மக்கள் எல்லாம் இருப்பார்கள், அல்லாஹ் இதை போட்டுவானோ, முன்னுக்கால இதை காட்டிடுவானோ என்று பயத்தோடு இருக்கும் பொழுது இவன் உலகத்துல செஞ்ச ஒரே ஒரு வேலை, என்ன வேலை? அடுத்தவங்கட விஷயத்துல தலை போடாத வேலை, அடுத்தவங்கட மானம் போகக்கூடிய அளவுக்கு தன்னை வாய நுழைக்காதவன், அடுத்தவங்கட குறைகளை காதால கேட்டு இந்த உலகத்துல சேமிக்காதவன், அடுத்தவங்கட குறைகளை சொல்றதுக்கு சந்தர்ப்பமும் எல்லாம் வந்தும் கூட தன்னுடைய வாய பூட்டு போட்டு பாதுகாத்த மாதிரி உலகத்துல பாதுகாத்தவனுக்கு இந்த கிஃப்ட் கிடைக்கும் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அது எங்களுக்கு கிடைக்கணுமா இல்லையா? கிடைக்கும். சிலவங்களுக்கு இந்த தலை வடிச்சிரு, அதை செல்லாம இருந்தா அதை பேசாம இருந்தா என்ன செஞ்சிடும்? அது தலை வடிச்சிடும். சில நேரம் உங்களுக்கும் அது அசௌகரியம் நிறையா. அதை கேட்காம இருந்தா, அந்த செய்தியை கேட்காம இருந்தா, செய்தியை பேச போச்சல, உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்து இதை கேட்க கூடாதுன்ற ஒரு மனோநிலை வந்தாலும் அவ எங்களுக்கு நெருங்கியவ, எங்களுக்கு வேண்டப்பட்டவ யாராவது சொல்லும் பொழுதோ போனை வச்சா போனை ஓபன் பண்ணவும் வேலை நேற்று அதை சொல்லி முடிக்க காட்டும். நாங்களும் என்ன செஞ்சிருக்கணும்? அதை என்ன செஞ்சிருக்கணும்? அதை கேட்டு இருக்க வேண்டிய நிலைக்கு நாங்களும் தள்ளப்படுகிறோம். நாங்க நிச்சயம் இது நடக்குது, இது நடக்காமல் இது ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு வீட்டிலையுமே இது நடந்துட்டே இருக்குது. அப்படியா? ஓ அப்படியா? ஓ அப்படியா? அப்படியா? நாங்க கதையை கொடுத்தா தான் மெட்டர் ஓவரா போறேன். எனக்கு ஒரு வேலையை ஒன்று நான் புற எடுக்கிறேன்னா, எனக்கு ஒரு வேலையை ஒன்று இருக்குது, நான் கொஞ்சம் புறவு பேசுறேன். நாங்க அப்படி
அடுத்தவர்களோட குறைகள்ல பேசும் பொழுது நான் ஒன்று நினைச்சுக்கொள்ளணும் என்ன தெரியுமா? பேசுகின்றவர்கள் எங்களுடைய குறைகளையும் பேசுவார்கள். கணவன் மனைவி சண்டையை பத்தி பேசிடுவாங்க, மகனுக்கும் வாப்பாக்கும் இடையில வர சண்டையை பத்தி வெளியில பேசிடுவாங்க. எங்கள்கிட்ட சொல்றவங்க எங்களை பத்தி சொல்ல மாட்டாங்களா? எங்களை பத்தி சொல்லுவாங்க. அதனால நாங்க எப்பவும் எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் பண்ணணும் என்ன தெரியுமா? எனக்கு ஒரு வேலைக்கு நான் புறக்கணிக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகி நான் எடுக்கிறேன், வழங்கினா சைத்தான் விடமாட்டான், திரும்ப வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிறரது குறைகளை யாரெல்லாம் தேடி தேடி அம்பலப்படுத்துகிறார்கள், அது ஒரு எழுத்து மூலம், ஒரு பேச்சு மூலம், ஒரு கதை மூலம், அல்லது வாய்ஸ் கிளிப் மூலம், அல்லது ஒரு வீடியோ மூலம் நாங்க அடுத்தவங்கட குறைகளை நாங்கள் அம்பலப்படுத்தினால் மிச்சம் கவனம். அதிகம் பயப்பட வேண்டிய ஒரு செய்தி இந்த செய்தி, அதிகம் பயப்பட வேண்டிய செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர் அவருடைய வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அவருடைய குறைகளை அல்லாஹ் வெளியே கொண்டு வந்து அவர்களை சீரழித்து விடுவார் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க எழும்பி பேசுவோம், எங்களை மாதிரி ஒத்தரம்பு இல்ல, எங்கட ஹஸ்பண்ட் மாதிரி ஒத்தரம்பு இல்ல, எங்கட வைஃப் மாதிரி இல்ல, எங்கட பிள்ளைகள் தான் நல்லம், எங்கட ஃபேமிலி தான் எல்லாம், எங்கட ஃபேமிலி தான் ஊருக்கு நல்லம், நாங்க எங்கட ஃபேமிலி தான் ஊருக்கு நல்ல மட்டும் அடுத்தவங்க மோசமான ஆட்களையப்பா. நாங்க அப்படி பேசிட்டு நாங்க நிறைய தவறுகளை செஞ்சுட்டு இருப்போம். அல்லாஹ் என்ன செய்வானா தெரியுமா? நாங்க 4 செவருக்குள்ள யாருக்கும் தெரியாம நாங்க செய்த தவற அல்லாஹ் வெளியில கொண்டு வந்து அதை பப்ளிக் ஆக்கி எங்கிட்ட மானத்தை அப்படியே சீரழிச்சிருவான் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிச்சம் கவனம், அதுல மிச்சம் மிக கவனமாக இருக்கணும். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துல என்ன தெரியுமா? நாங்க எங்கட சகோதரிகளை, அடுத்த பெண்களை ஒரு மானக்கேடான ஒரு விஷயத்தோட சம்பந்தப்படுத்தி பேசுறதுல மிச்ச கவனமாய். என்ன விஷயத்துல? என்ன விஷயத்துல? மானக்கேடான விஷயங்கள், ஒழுக்கக்கேடான விஷயங்கள். யாரோ ஊர்ல ஒரு பொம்பளை அப்படி நடந்துட்டது, அது உண்மையாகவும் இருக்கலாம், அது பொய்யாகவும் இருக்கலாம், கிடைச்ச தகவல் அது பிழையாகவும் இருக்கலாம். எங்கட வாயையும் எங்கட காதையும் நாங்க பாதுகாத்துக் கொள்ளும். தெரியுமா? அது நடந்திருந்தால் நாங்க அதை சமுதாயத்தில் அம்பலப்படுத்தினால் நடந்தவங்க அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடிக்கொள்ளாங்க, பாவ மன்னிப்பு. நாங்க அதை சமுதாயத்துல போட்டு சீரழிச்சா, அந்த குரூப்ல இந்த குரூப்ல அந்த குரூப்ல போட்டு சீரழிச்சா அல்லாஹ் எங்கட குடும்ப ரகசியங்களை கொண்டு வந்து என்ன செய்வான்? அல்லாஹ் சீரழிப்பான். ஒரு நல்ல அழகையான ஒரு உதாரணம் உங்களுக்கு தெரியும். சூரா நூர்ல அல்லாஹ் ஆயிஷா நாயை பத்தி சொல்றான். யார பத்தி சொல்றான்? யார பத்தி? ஆயிஷா நாய். கிட்டத்தட்ட சூரத்து நூறுல 10 வசனங்கள். எத்தனை வசனங்கள்? 10 வசனங்கள் யார பத்தி இறங்குது? ஆயிஷா நாய். அவங்களே அந்த கதையை சொல்றாங்க. அவங்கள பத்தி மதீனாவில் உள்ள மக்கள் தப்பு தப்பா பேசிய கதை, அல்லாஹ் அதை கேட்டுவிட்டு ஆயிஷா நாயகி தப்பானவ கிடையாது, அவ பரிசுத்தமானவ என்று சொல்லி அல்லாஹ் சூரத்து நூறுல கிட்டத்தட்ட 10 வசனங்கள் இருக்கிறான். அந்த காலங்கள்ல யுத்தம் வரும்பொழுது, யுத்தத்துக்கு போகும்போது ரசூலுல்லாஹ் சீட்டு குலுக்கி போடுவாங்க. சீட் குலுக்கி போட்டா மனைவிமார்களை யார் வருவாங்களோ அவங்கள கூட்டிட்டு போவாங்க. நாங்க ஒரு யுத்தத்துக்கு போறதுக்கு இருந்தோம். அதுல ரசூலுல்லாஹ் சீட்டு குலுக்கி பார்த்தாங்க. அந்த யுத்தத்துக்கு போறதுக்கு சான்ஸ் கிடைச்சது யாருக்கு? எனக்கு தான் சான்ஸ் கிடைச்சது. நாங்க அந்த யுத்தத்துக்கு போயிட்டு நாங்க திரும்பி வரும் பொழுது எனக்கு இந்த இயற்கை தேவைகளை கழிக்க போக வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு. நான் போனேன். அந்த காலங்கள்ல நாங்க பெருசா நாங்க சாப்பிட மாட்டோம். நாங்க எல்லாம் மெலிஞ்சவர்களாகவே இருந்தோம். 10-12 வயசு நான் மெலிஞ்சுதானே. கல்யாணம் முடிச்சு 17-18 வயசுல ரசூலா மௌத்தா போனண்டா, ரசூலுல்லாஹ் 18 வயசுல மௌத்தா போனண்டா, அப்ப கிட்டத்தட்ட ஒரு 10-13 வயசு இருக்குமா இல்லையா? இருக்குமே, இருக்கு. நாங்க பெருசா சாப்பிட்டது இல்லை. நாங்க
என்ன அந்த ஹவுதஜ் என்று சொல்லக்கூடிய அந்த பல்லாக்குல நான் இருக்கிறதும் ஒன்று இல்லாததும் ஒன்று. அப்படின்னா நான் இருந்தாலும் வழங்காது, இல்லாட்டியும் வழங்காது. என்ன தூக்கி மேல வைப்பாங்க, ஒட்டகம் போகும். நான் இயற்கை கடன்களை முடிக்க போனேன். சஹாபாக்கள் வந்து பார்த்தாங்க, வந்து என்னுடைய பல்லாக்கு அப்படியே தூக்கி வச்சுட்டாங்க. நான் அது உங்களுக்கு இருக்கிறது நினைச்சு வச்சுட்டான். அந்த பல்லாக்கோட அந்த ஒட்டகம் மதீனாவை நோக்கி போனது. நான் வந்து திரும்ப வந்து பார்த்தால் யாரையும் காணல். மாலை நேரம், ஒரு விதமான ஒரு பயம். நான் சின்ன பெண், நான் அந்த இடத்திலே நான் உட்கார்ந்து விட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் யுத்தங்கள் ஏதாவது முடிவிட்டு விட்டால் என்னமாவது பொருட்கள் இருந்தா எடுத்து வாரத்துக்கு ஒருத்தர போட்டு இருப்பாங்க. அன்றைக்கு போட்டது சஃப்வான் பின் முஅத்தல் அடி அவர்கள். அவர் வந்து பார்த்தா ஒரு உருவம் ஒட்டி இருக்கு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவருக்கு ஆயிஷா நாகிய ஹிஜாபுடைய வசனம் இறங்குறதுக்கு முன்னுக்கால, அந்த காலங்கள்ல ஹிஜாபுடைய வசனம் இறங்குறதுக்கு முன்னுக்கால ரசூலுல்லாஹ்வோட வீட்டுல பெண்கள் எல்லாம் சாதாரண ஆடையில இருந்தாங்க. அன்றைக்கு அவங்கள கண்டிருக்கிறாங்க ஆரம்பத்தில். இப்ப ஹிஜாப் இறங்கியது, ஆயிஷா நாய் தங்களை முழுசா போட்டி கொண்டாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்ன சத்தம் மட்டும் எனக்கு கேட்டுச்சு. அங்கே யாருமே இருக்கவில்லை, எவங்களும் இல்லை. சஃப்வான் பின் முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே ஒட்டகத்தை கொண்டு வந்தாங்க, குதிரை எடுத்துட்டு வந்தாங்க. அதுல நான் ஏறினேன், மேலே உட்கார்ந்தேன். கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு மதீனாவை நோக்கி நாங்கள் வந்தோம். இதற்கிடையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மதீனாவுக்கு போய் அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜிதிலே இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் நினைச்சிட்டாங்க நான் வந்து வீட்டுக்கு நான் போயிட்டேன்னு சொல்லி. இப்ப இவ எங்க இருந்து வாரா? இவ யுத்தகலத்துக்கு போயிட்டு தனியா இரவு நேரத்துல காலை பொழுதுல சூரியன் உதிச்சு வெயில் அடிக்கும் பொழுது மதீனால வேலைகள் பரபரப்பாகும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அத ஒட்டகத்துல இருக்கிறாங்க. இவர் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு மதீனாவை நோக்கி வரும் பொழுது மக்கள் எல்லோரும் பார்த்தார்கள். அல்லாஹ், எப்படி இருக்கு? சாதாரண சோதனையா இது? இது சாதாரண சோதனை இல்லை. என்ன நினைச்சிருப்பாங்க? ஆயிஷா அலிக்கும் சஃப்வானுக்கும் என்ன இருக்குது? தொடர்பு இருக்குது. முனாஃபிகீன்கள் கதையை கட்டிவிட்டார்கள். மதீனால கதை பரவிக்கொண்டே போனது மதீனா முழுக்க. இந்த கதையை கேட்டுவிட்டு நபித்தோழர்களில் குறிப்பிட்ட சிலரும் அந்த கதையை சொன்னார்கள். ஹஸ்ஸான் பின் சாபித் சொன்னார்கள், ஹம்னா பின் ஜஹஷ் சொன்னார்கள், மிஸ்தஹ் பின் உசாஸ் சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். இருக்கலாம். மதீனாவிலே 3 சாரார்கள், ஒரு சாரார் ஆயிஷா அலி. அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒருத்தட மனைவி சொன்னா வந்து ஹஸ்பண்ட, உங்களுக்கு தெரியுமா விஷயம்? ஏய், உங்களுக்கு தெரியுமாவா விஷயம்? ஆயிஷா ரசூலோட மனைவி நேத்திரவு காலையில வரும்போது சஃப்வானோட ஒட்டகத்துல வந்து மதீனாவுக்கு வந்தாங்களாம், தனி இருந்து போட்டு. அவர் கேட்டார் மனைவிட்ட, நீ அப்படி இருப்பாயான்னு கேட்டான். அப்படின்னா தனிமையில வந்த தப்பானவன் அர்த்தம் தானே? அப்படித்தானே அர்த்தமையா? நீ அப்படி இருப்பாயா? நீங்க என்ன அப்படி நினைப்பீங்களா? நீயே அப்படி இருக்க மாட்டா என்றா ரசூலுல்லாஹ் மனைவி ஆயிஷா அப்படி இருக்கிற சான்ஸே இல்லைண்டா. இதுதான் வார்த்தை, இதுதான் எங்களுக்கு ஒரு செய்தி வந்துட்டால் அல்லாஹ் என்ற வாயையும் என்னுடைய காதையும் நான் இதிலிருந்து நான் பாதுகாத்துக் கொள்கிறேன். இந்த விஷயத்துல, அவதூறு சொல்ற விஷயத்துல, இந்த மாதிரியான குறைகள் இருந்தால் நாங்கள் அம்பலப்படுத்துறதுல. ஒரு நீண்ட ஒரு ஸ்டோரி, அதுல நான் ஒரு செய்தியை மட்டும்தான் அவரு சொல்ல போறேன். ரசூலுல்லாஹ்வோட அழகுலையும் அறிவுலையும் ரசூலுல்லாஹ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 11 மனைவி மாறி இருந்தார்.
ரசூலுல்லாஹ் கல்யாணம் முடிச்சதுல ஒருத்தரை தவிர அடுத்தவர்கள் அனைவரும் விதவை. அது ஆயிஷா ரலி மட்டும்தான் யுவதி. ஆனா அழகுலையும் அறிவுலையும் ரசூலுல்லாவோட கிட்ட நெருங்குறதுல இருந்த இன்னொரு பெண் இருந்தாங்க. அவனோட பேர் தெரியுமா? ஜைனப் பின் ஜஹ்ஷ். அவனோட பேர் என்னது? ஜைனப் பின் ஜஹ்ஷ். ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயை பத்தி அலி ரலிட்ட விசாரிக்கிறாங்க, உசாமா பின் ஜெயித் ரலிட்ட விசாரிக்கிறாங்க, அவங்களோட வீட்டுல வேலை செய்யற பரீராண்ட பெண்ணிட்ட விசாரிக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். இப்படி ஒரு பெரிய ஒரு சிக்கலும் நடந்துட்டது. வகி வாரது இடையில நின்று விட்டது. மதீனால மக்கள் எல்லோரும் இதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 4 பேருக்கு இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை கதா ஓவரா பரவிட்டு இருக்குது. ரசூலுல்லாஹ்க்கு சரியான மனசுக்கு ஒரு சங்கடம். அப்ப கேட்டாங்க, இன்னொரு எல்லாத்தையும் கேட்கல ரசூலுல்லாஹ் எல்லா மனைவி மரட்டையும் கேட்கல. ரசூலுல்லாவோட மிச்சம் அந்த நெருக்கமாயிக்கக்கூடிய இன்னொரு மனைவி ஜைனப் பின் ஜஹ்ஷ்ட கேட்டான். அவட டர்ன் இப்ப யாரோட டர்ன்? இப்ப யாரோட டர்ன் வந்துட்டது? அவக்கு போட்டு கொடுக்கலுமா இல்லவா? அவக்கு நல்லா போட்டு கொடுக்கல. தண்ட சகோதரி ஜைனப் பின் ஜஹ்ஷ் ரலி அவர்களை ரசூலுல்லாவோடு சேர்த்து வைப்பதற்கு, அதாவது நெருக்கமாக வைக்கிறதுக்கு அவட சகோதரி ஹம்னா பின் ஜஹ்ஷ் ரலி அவர்கள் ஆயிஷா தப்பானவங்க பரப்பி விட்டான். யாருக்கிட்ட நெருங்கணும் பண்ணி? தண்ட தாத்தா ரசூலுல்லாஹ் கிட்ட இருக்கணும் பண்ணி. ஆனா அந்த தாத்தா ஜைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எல்லா சந்தர்ப்பங்களும் அவ காணி வந்தும் கூட ரசூலுல்லாஹ் கேட்ட நேரத்தில் என்ன தெரியுமா சொன்னாங்க? ஆயிஷா நாகிய பத்தி ரசூலுல்லாஹ் கேட்கிறார். ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இப்ப நல்ல ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்குது ஆயிஷா நாகிய போட்டு கொடுக்கறதுக்கு, தான் கிட்டவாகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்குது. அப்ப என்ன தெரியுமா அவ சொன்னா? யா ரசூலல்லாஹ், இந்த விஷயத்துல ஆயிஷாவுடைய விஷயத்துல என் வாய நான் பாதுகாத்துக் கொள்கிறேன், என்னுடைய காதுகளை நான் பாதுகாத்துக் கொள்கிறேன். எனக்கு ஆயிஷாவை பத்தி நல்லதை தவிர எதுவும் தெரியான்னு சொன்னாங்க. எவ்வளவு ஒரு அழகான ஒரு குறையொண்டு, ஒரு பிரச்சனையொண்டு சமூகத்துல புறையோடி போயிருக்குது. ரசூலுல்லாஹ் ஒருத்தரை பத்தி கேட்கிற நேரத்துல சிறிய பார்த்தா போட்டு கொடுத்திருக்கணுமா இல்லையா? ஆனா போட்டு கொடுக்கல. என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த விஷயத்துல என்ற காதை நான் பாதுகாத்துக் கொள்கிறேன், என்ற வாயை நான் பாதுகாத்துக் கொள்கிறேன். இதுதான் அடுத்தவர்களுடைய குறைகள், அவங்களோட தப்புக்கள், அவங்களோட தவறுகள் எங்கட காதுகளுக்கு எட்டினால், நாங்கள் கண்களால் பார்த்தால், நாங்க அத அடுத்தவர்களுக்கு சொல்லாம எங்கட வாயையும் அந்த செய்திகள் எங்கட காதுகளால நம்ம கேட்காம எங்களையும் பாதுகாத்துக் கொள்றதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அந்த சூறால பின்பகுதியில ஒழுக்கமான சில விஷயங்களை எல்லாம் எங்களுக்கு சொல்லித்தரணும். அதனால மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரிகளே, தவறுகளை மறைச்சி பழகணும், குறைகளை நம்ம மறைச்சி பழகணும். அந்த சில நேரங்கள் அந்த குறைகள் மனஸ்தாபங்கள் ஆகலாம். சில நேரங்கள் அந்த குறைகளை நம்ம சொல்றதால அது குடும்பத்துக்குள்ள, குறிப்பாக குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம். இதுகள் ஒரு குடும்பத்துல ஒரு ஆரோக்கியமான நிலை இல்லை என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? நமக்கெல்லாம் சொல்லித் தருகிறார்கள். அதனால அடுத்த சகோதரருடைய குறையை மறைத்து நாளை மறுமையிலே அல்லாஹ் எங்களுடைய குறையை மறைப்பதற்கு நாம் இந்த செய்திகளை உள்வாங்கி அந்த செய்திகளின்படி வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள்பாலிப்பானாக. வாஹ்ர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் அடுத்தது ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இப்ப எங்களுக்கு யாருக்காவது அநியாயம் செஞ்சுட்டா, எங்களுக்கு யாராவது அநியாயம் செஞ்சுப்பாங்க, செஞ்சுட்டா
நாங்க அவரை மன்னிக்காத வரையில் அல்லாஹ் அவரை மன்னிக்க மாட்டோம். தவறுகள் ரெண்டு விதமா இருக்குது. ஒன்று நாங்க ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல நம்ம பிழை உண்டு. இப்ப ரப்ப எங்களுக்கு அல்லாஹ் சொன்ன கடமைகளை தொழுக, நோம்பு, ஜக்காத், இது யாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள்? அல்லாஹ். நாங்க அதுல குறைபாடு விட்டால் நாளை மறுமையில அல்லாஹ் ஒன்றோ எங்களை என்ன செஞ்சிருவான்? மன்னிச்சிருவான். அல்லாஹ் மன்னிச்சிருவான். அல்லது அதுல ஏதாவது குறைபாடுகள் அல்லாஹ் மன்னிக்காம என்ன செய்வான் தெரியுமா? சில நேரங்கள்ல எங்களை நரகத்துல போட்டு, எங்கள்கிட்ட ஈமான் இருந்தால் அந்த தவறுகளுக்கு குறிப்பிட்ட ஒரு காலத்துல தண்டனைகளை நாங்க அனுபவிச்சதுக்கு பின்னுக்கால அல்லாஹ் திரும்பவும் எடுத்து எங்க போடுவான்? எங்களை சுவர்க்கத்துக்கு போடுவோம். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? துல்ம். துல்ம் என்று சொன்னா அநியாயம். நாங்க பிறருக்கு அநியாயம் செய்யணும். என்ன அநியாயம்? பெற்றோரா இருந்தா பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்யும். பிள்ளைகளாக இருந்தால் உம்மா பாப்பா வயசான காலத்துல அவங்கள பார்க்காம அநியாயம் செய்யும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு குர்ஆன் சொல்கிற பிரகாரம் சொத்துக்களை சரியா பிரிக்காம இருக்கு, அல்லது சொத்துக்கள்ல தனக்கு ஒரு பங்கு வரணும், அந்த பங்க எங்கட நானா, எங்கட தம்பி, எங்கட தாத்தா எங்கள்கிட்ட இருந்து அபகரிச்சுட்டான், எங்களுக்கு தரல. அல்லது எங்கட மானத்தை வாங்கக்கூடிய அளவுக்கு 4 பேருடைய முன்னுக்கால ஒரு வார்த்தையை பேசி எங்களை தரக்குறைவா பேசி எங்களை தனகுனியவே வச்சுட்டான். இது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யற அநியாயம். இதுக்கு நாங்க ரப்பிடத்துல கேட்டா ரப்பு மன்னிக்க மாட்டோம். இதுக்கு அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ்னு கரம் ஏந்தி நான் இன்னாளுக்கு அநியாயம் செஞ்சுட்டேன்னு கேட்டால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எதுவரைக்கும் தெரியுமா? எங்களால பாதிக்கப்பட்டவர் மன்னிக்காத வரை. பாருங்க, ஜாயின் பண்ணி வச்சுக்கிற இடத்துல அப்படியே இல்லையா? ஜாயின் பண்ணிக்கிற மாதிரியா பாருங்கல்ல. அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை குறை விட்டா அவன் மன்னிப்பான். நாங்க மனிதர்களுக்கு செய்யற அநியாயம் இருக்குதே, துரோகங்கள் இருக்குதே, அதனால பாதிக்கப்பட்டிருப்பாங்களா இல்லையா? அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க, மனசுடைஞ்சு வைத்திருப்பாங்க, வாழ்க்கையே வேணாமட்டு வைத்திருப்பாங்க, வெளியில தலை காட்ட ஏழாத அளவுக்கு ஆயிருப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம அநியாயம் செஞ்சிருப்போம். இந்த நேரத்துல அல்லாஹ் மன்னிக்கணும்டா, யாருக்கு நாங்க எந்த அநியாயம் செஞ்சோமோ அது ஒரு பொருளை நாங்கள் எடுத்திருந்தால், இன்னொருத்தருடைய பொருளை எடுத்திருந்தால் திருப்பவும் அந்த பொருளை நம்ம என்ன செஞ்சிடும்? நம்ம கொண்டு போய் கொடுத்துரும். அவன் அதல்லாம வேற விஷயங்கள்ல கொடுக்க முடியாதவைகளாக இருந்தா நாங்க அவங்கள சந்திச்சு, நான் தெரியாம தப்பா நான் உங்களுக்கு இதை செஞ்சிட்டேன், நீங்க அல்லாஹ்வுக்காக நீங்க என்ன மன்னிச்சுக்கங்க அவர்களிடத்துல கேட்டதுக்கு பின்னுக்காலதான் யார் மன்னிப்பான்? அல்லாஹ் மன்னிப்பான். அது வரைக்கும் யார் மன்னிக்க மாட்டான்? அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதனால நாளைக்கு மறுமையில சுவர்க்கம் போறதுக்கு இருக்கிறவரு சுவர்க்கத்துக்கு அல்லாஹ் போன்னு சொல்லிடுவான். சுவர்க்கத்துக்கு போன்னு சொல்லுவான். அவர் சந்தோஷமா இருப்பாரு சுவர்க்கத்துக்கு போறதுக்கு. அந்த சுவர்க்கவாதியுடைய அந்த போறதுக்கு அவர் ரெடி ஆகும் போது அந்த சுவர்க்கம் சில மனிதர்களுக்கு நரகமாக டேர்ன் மாறிடும். ஏன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவன் இபாதத்துக்கள் எல்லாத்துலயும் டாப் லெவல்ல இருந்து அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் சரியவே இந்த உலகத்துல செஞ்சிட்டான். அதனால அல்லாஹ் அவனை சுவர்க்கத்துக்கு போன்னு சொல்லிட்டான். ஆனால் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல சரியாக செஞ்சவரு இந்த உலகத்துல அடுத்தவர்களுக்கு அநியாயம் செஞ்சிருந்ததால சில நேரங்கள்ல மனைவி ஓடி வருவாயிருக்கு, யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, உலகத்துல இருக்கும் போது இவன் அநியாயம் செஞ்சிட்டா பாப்பா அல்லாஹ் சொர்க்கவாதி இவர். இவர் என்ன? இவருடைய நன்மையை தூக்கி யாருக்கு கொடுக்கப்படும்? மனைவிக்கு. பிள்ளைகள் ஓடி வருவார்கள், ஒவ்வொருத்தரா வருவாங்க. இவருடைய நன்மையை தூக்கி பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும். பக்கத்து வீட்டுக்கார வருவான், எங்கட நான வாரண்டு, எங்கட தம்பி வாரண்டு, எங்கட உம்மா வாரண்டு, எங்கட பாப்பா வாரண்டு, எங்களால நாங்க எங்கட ஒரு வாய் வார்த்தையால பாதிக்கப்பட்ட அது கூட பெரிய அநியாயம் தான். ஒரு குறைய நம்ம சொல்லி அவர்களை நம்ம கீழ்நிலைக்கு தள்ளுறது. அவங்க எல்லாம் வருவாங்க, ஏசினான் யா அல்லாஹ், திட்டினான் யா அல்லாஹ், மானத்தை போக்கினான் யா அல்லாஹ். வர வர
இவருடைய தஹஜ்ஜத் எடுத்து கொடுக்கப்படும், இவருடைய கராத்துல் குர்ஆன் எடுத்து கொடுக்கப்படும், இவருடைய கியாமுல் லைல் எடுத்து கொடுக்கப்படும், இவருடைய தான தர்மங்கள் எடுத்து கொடுக்கப்படும். அல்லாஹ் கொடுத்து கொடுத்து வர வர நன்மைகள் எல்லாம் முடிச்சு இன்னும் வந்து கொண்டிருப்பார்கள். நன்மைகள் இல்ல கொடுக்கிறதுக்கு. அவர்களுடைய தீமையை எடுத்து விபச்சாரம் செஞ்சவன் வருவான், களவெடுத்தவன் வருவான், தொழாதவன் வருவான், பொய் பேசினவன் வருவான், தீமைகளோடே வருவான். அந்த தீமைகளை எடுத்து ஒவ்வொன்றாக இவனுக்கு போடப்படும். நன்மைகள் இழந்து தீமைகளாக இவன் தட்டு நிறைஞ்சிடும். சுவர்க்கவாதி அப்படியே டேர்ன் ஆகி எங்க போவார்? இது எதனால மாறும்? அநியாயம். அது எங்கட வாய் வார்த்தையாக கூட என்ன செய்யலாம், அது வரலாம். நவுது பில்லாஹ். அதனால இபாதத் செய்யறவங்க மிச்சம் கவனமாக இருக்க வேண்டியது அடுத்தவங்கட மானம், அடுத்தவங்கட பொருளாதாரம், அடுத்தவங்கட நாதி ரத்தம், இதுல மிச்சம் கவனமா இருக்கணும். நாளைக்கு நாங்க சுவர்க்கத்துக்கு போகக்கூடிய நிலையில வந்து நின்றுட்டே இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சிராத் என்ற பாலத்திட்ட, சிராத் என்ற பாலத்திட்ட நாங்க பாலத்தை கடக்கிறதுக்கு இருக்கும் பொழுது எங்களுடைய உறவுகள் வந்து எங்களுக்கு முன்னால நிற்பார்கள் சொன்னாங்க. எங்களுடைய உறவுகள் எல்லாம் வந்து முன்னுக்கு நிற்பாங்களாம். அந்த உறவுகளுக்கு சரியான முறையில் அநியாயம் செய்யப்பட்ட அந்த உறவுகளுக்கு பதில் சொல்லாமல் அந்த சிராத்தை கடக்க முடியாது என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால எப்பவும் எங்களோட வாயை நம்ம கொஞ்சம் என்ன செஞ்சுக்கணும், நம்ம என்ன செய்யணும்? வாயையும் பாதுகாக்கணும். எதை பாதுகாத்துக்கொள்ளணும்? இதையும் பாதுகாத்துக்கொள்ளும். வாயையும் காதையும் பாதுகாத்தவங்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தருகிறான். இருக்கிறார்களே, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.